உங்க கையில வெறும் ஒரு 2000 மட்டும் இருந்தா போதும் வயநாட்டுல இப்படி ஒரு பிரைவசியான பிளேஸ்ல ஒரு தரமான ரூம் ஸ்டே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் கூடவே டிஜே வித் கேம்ப் ஃபயரோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே மார்னிங் எந்திரிச்சு பார்த்தோம்னா இவ்வளவு அழகா மிஸ்ட் நிறைஞ்சிருக்க இந்த பியூட்டிஃபுல்லான வியூவையும் ரசிச்சுட்டு ஒரு அட்வென்ச்சரான ஜீப் சஃபாரி, கிளாஸ் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு இந்த மொத்த பேக்கேஜுமே எங்களுக்கு வெறும் 2000 தாங்க ஆச்சு. சோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் குட்டி லிபின். இது மாதிரியான பட்ஜெட் ட்ரிப்ஸை ரெகுலரா வாட்ச் பண்றதுக்கு இப்பவே நம்ம அக்கௌண்ட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ், நாங்க வயநாடு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு பாலத்தை ஒண்ணு பார்த்தோம். பாத்தீங்கன்னா மேல பாலம், ஆனா அது ஃபுல்லா டேமேஜா இருக்கு, அதனால இப்ப அலோவ் பண்ணல. ஆனா இங்க அந்த ஒரு நேச்சரோட அழகும் அந்த பாலம் மேல இருக்கே பார்க்க நல்லா இருந்துச்சு. அதனாலதான் அப்படி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். பாருங்க, லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். நீங்களும் வயநாடு சைடு போனீங்கன்னா இந்த பாலத்தை சும்மா ஜஸ்ட் விசிட் பண்ணி பாத்துட்டு போங்க. பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. பாத்தீங்களா, இந்த சைடுல இருந்து பார்க்கும்போது வியூ இப்படி இருக்கு. நான் உங்களுக்கு டாப் ஆங்கிள் காட்டி தரேன். இதுக்கு இன்னொரு வழி போட்டிருந்தாங்க. இந்த வழியா தான் நம்ம கீழே இறங்கி போறோம். இதுக்கு மெயின் வழி இது கிடையாது, மேல இருக்கு, அதை காமிச்சாரு. இதுதான் இதோட மெயின் என்ட்ரன்ஸ். இங்க ஃப்ரண்ட்ல போட்டிருக்காங்க பாருங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க இங்க. அதுக்கு இங்கதான் நிறைய பார்க் மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க முன்னாடி. இதுல இப்போதைக்கு லோக்கல்ஸ் மட்டும் அலோவ் பண்றாங்க, மற்றபடி யாருமே போக முடியாது. இந்த பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா தொடுவள்ளிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் இருக்கு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா கீழே தெரியும், நிறுத்தி வீடியோ எடுத்தான் தெரியும். நாங்க ஆல்மோஸ்ட் மேல வந்துட்டோம். இன்னொரு 27 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஆனா பெருசா பெண்ட் எதுவும் இருந்த மாதிரி இல்ல, ரொம்ப பெண்ட் இல்ல, கொஞ்சம் நார்மலா ஆவரேஜான பெண்ட் தான் இருக்கு. பொன்முடி லைக் பார்க்க ஒரு பொன்முடி ஃபீல் இருக்கு எனக்கு. ஆனா என்ன இங்க கொஞ்சம் ஹீட்டா இருக்கு, அவ்வளவுதான். ஒருவேளை நாங்க இந்த சீசன் டைம் வந்தனால ஒருவேளை வெயிலா இருக்கு. மத்தபடி நவம்பர் டிசம்பர்ல வரவங்களுக்கு ஒருவேளை மழை அந்த மிஸ்ட் எல்லாம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். மேபி காலில் இந்த மிஸ்ட் இருந்திருக்குமா? இருக்குமா? காலில் தான் மிஸ்ட் இருந்தா நினைக்கிறேன். நாங்க பாப்போம், நைட்டு பாப்போம். கைஸ், ஃபைனலி வெல்கம் டு வயநாடு. போர்டு கிட்ட வந்துட்டோம். இங்க இருந்து நம்ம கிளம்ப போறோம். நம்ம கைஸ் எல்லாம் இருக்காங்க. உள்ள போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் வெயிலா தான் இருக்கு. அங்க பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஹே கைஸ், நான் தான் உங்கள் குட்டி லிபின். இன்னைக்கு நம்ம கரெக்டா எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வயநாட்டுல இருக்க பூக்கோடு லேக்ல தாங்க இருக்கும். இங்க உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நீங்க பாக்க போறீங்க. கைஸ், இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ். டிக்கெட் எல்லாம் இது பண்றாங்க. ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா 40 ரூபா சார்ஜ் பண்றாங்க. குழந்தைங்களுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. பாருங்க, கண்டிப்பா ஒருத்தர் இருக்கா. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஜங்கிள் புக்னு ஒரு இது இருக்கு. அதுல கொஞ்சம் ஆக்டிவிட்டி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இதுவுமே ஓகே இருக்கு. மழை வந்திருக்கு, மழை பெய்யுது. இன்னைக்கு நாங்க வந்த டைம் கிளைமேட் பெருசா நல்லா இல்ல. இங்கன்னா சவுத்தர்ன் பிளானட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு உள்ளாடி. இங்க வயநாட்டுல கிடைக்கக்கூடிய நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ், ஊறுகாய், அந்த மாதிரி ஹனி, அப்படி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. மூலிகை சம்பந்தப்பட்ட சாதனங்கள், இந்த சாக்லேட் கூட இங்க கொடைக்கானல், ஊட்டி இதுல எல்லாம் கிடைக்கக்கூடிய சாக்லேட்ஸும் இங்க வாங்கிக்கலாம். இங்க ஒரு ஆள் என்ட்ரி ஃபீஸ் 40 ரூபா சார்ஜ் பண்றாங்க. கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா 20 ருபீஸ் அண்ட் வயசானவங்களுக்கும் 20 ருபீஸ் தான் சார்ஜ் பண்றாங்க. தென் போட்டுக்கு 2 பேருக்கு 300 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. அப்படி நம்ம இங்க பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடிய பிளே கிரவுண்ட் இருக்கு. பார்க்ல நிறைய ஃபெசிலிட்டி இல்ல. ஆனா 40 ரூபா என்ட்ரி ஃபீஸ் கொடுக்கணும். 12 இயர்ஸ் கீழே உள்ளவங்க மட்டும் தான் இங்க விளையாட முடியும். இந்த இதுல சின்ன பிள்ளைங்களை எவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய குரங்குகளை நீங்க பாக்கலாம். இங்க குரங்குனா உண்மையான குரங்கு, மனுஷங்களை சொல்லல, உண்மையான குரங்கு இங்க இருக்கு பாருங்க. உண்மையான குரங்கு எல்லாம் இங்கேயே பாக்கலாம். இங்க நிறைய குட்டி குரங்கு எல்லாம் இருக்கு. பார்க்கவே அவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. அது மாதிரி இது கூட எல்லாருமே போட்டோ எல்லாம் எடுத்துல. இங்க பாருங்க, இங்க விளையாடிட்டு இருக்கு. கொடைக்கானல் இப்படிதான் கிடங்க, சுத்திட்டு மடியில தூக்கி வச்சுட்டு. அப்புறம் இங்க இந்தியா எம்ஏ வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு மேல வாஷ் எல்லாம் போட்டு கிடக்கு, அதனால இந்தியா கிளியரா தெரியல. இங்க வேற என்னெல்லாம் போட்டிங், சைக்கிளிங் எல்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. முன்னாடி இருந்துச்சான்னு தெரியல. இது ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு. போட்டிங் பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்க. பெடல் போட்டுக்கு 2 பேருக்கு 300, மற்றபடி 4 பேருக்கு 450. ரோ போட்டு 7 பேர் வாங்கினா 30 நிமிஷத்துக்கு 700 ரூபா. இங்க வந்தாலே மிஸ் பண்ணாம வாங்க வேண்டியது இந்த மாங்காய் எல்லாமே. கொய்யாக்கா வரைங்க எல்லாமே உப்பு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இங்கதான் அந்த போட்டிங் இது இருக்குங்க. இங்க பாருங்க, ஒவ்வொருத்தங்கள இறங்குறாங்க. நிறைய ரன்னா போயிட்டு இருக்காங்க பாருங்க.
போட்டிங் அங்க வந்து ஃபுட் எதுவுமே கொண்டு போக கூடாது போட்ல போகும்போது. அப்புறம் இங்க ஒரு ஃபிஷ் அக்வாரியம் இருக்கு. இங்க என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். இங்க ஃபிஷ் பா, சாரி, இங்க அக்வாரியம் உள்ளாடி ஃபிஷ் பா இருக்கு. அதுக்கு என்ன பேமெண்ட் சார்ஜஸ் தெரியல. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ என்ன போட்டிருக்காங்க, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபிஷ் பாய்க்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கைஸ், நம்ம இப்போ வயநாட்டில் இந்த ஒரு ரெசார்ட்லாம் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இப்போ நாங்கள் ஏ ஃப்ரேமில் இருக்கோம். பாருங்க வியூ, நைட் வியூ இது சூப்பராக இருக்குது. ஸோ நைட் வியூ இங்கே இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நீங்கள். நமக்கு வந்து கேம்ப் ஃபயர் போடுறதுக்கான செட்டப் தான் இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கேம்ப் ஃபயர் எப்படி இருக்குன்னு சொல்லி எண்டில் பாருங்கள். ஓ ஃபயர் வந்து நமக்கு தேவையான பார்பிக்யூ நைட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. மாஸ்டர் கைஸ், ஃபைனலி கேம்ப் ஃபயர் ரெடி ஆயிடுச்சு. அது பத்தி எறியுது பாருங்க, பொழிச்சாச்சு. വിയർപ്പ് തുന്നിയിട്ട കുപ്പായം, അതിൽ നിറങ്ങൾ മങ്ങുകില്ല കട്ടായം. കിനാവ് കൊണ്ട് കെട്ടും കൊട്ടാരം, അതിൽ മന്ത്രി നമ്മൾ തന്നെ രാജാവും. ചെറിയ ഭൂമിയല്ല വിധിച്ചത് നമുക്ക്, ഉച്ചിക്കിറുക്കിൽ നീ ഉയരത്തിൽ പറക്ക്. ചെറി പൂത്താലും താമര കണക്ക്, ചോറ് പോരെ മണ്ണിൽ ജീവിക്കാൻ നമുക്ക്. കഥയൊന്നും അറിയാത്ത കൂട്ടം, കുരങ്ങ് കരങ്ങളിലോ പൂന്തോട്ടം. വയറ് നിറയ്ക്കാനല്ലേ നെട്ടോട്ടം വലയിൽ. Maybe I was wrong and you were right, but I don't really wanna have this fight. I just wanna feel like I belong. And every time my heart sings back to you, you're my morning and my truth. And all that I can do is sing this song. It ain't that long. And nothing says I love you like your eyes from my lips with carbon dioxide. I just wanna feel like I deserve you, you deserve me. Maybe it's the way that you can see what I'm missing, what I can never be. I just wanna feel like I deserve you, but you deserve me. Maybe you were wrong and I was right. I don't care, won't you stay another night? I just need some time to be myself. I couldn't say I need you all that night. When you left and I lost all track of time. I just want you close so I can feel you. Can you feel me? And nothing says I love you like the words that were never said but could be heard. If only there was peace around us, baby. You would hear me. கைஸ், நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்னெல்லாம் இருக்குன்னா, இட்லி, தோசை, சாம்பார், சட்னி. இட்லி, தோசை, சாம்பார், சட்னி. எங்களை ஒரு பொறுப்பான ஆள் வேணும் சொல்லியிருந்தாங்க பத்தியா. கைஸ், நமக்கு வந்து இப்போ இந்த ஜீப் சஃபாரி தான் போக போகிறோம். ஏன்னா நம்ம போக போகிற ரோடு வந்து ஆஃப் ரோடு. ஸோ இவங்க வந்து டைரெக்டாக நம்ம ரூம் ஸ்டேலேருந்து டைரெக்டாக வந்து பிக்கப் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேக்கேஜில் நமக்கு வந்து ஜீப் சஃபாரி இருக்குது, அப்புறம் ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இதெல்லாம் இருக்குது. அது போகும்போது காமிச்சாரேன். இப்போ நம்ம ஆஃப் ரோடு போக போகிறோம். ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 900 கண்டின்னு சொல்லி ஒரு ஸ்பாட்டுக்கு போறோம். அது வந்து 900 அடிக்கு மேல இருக்கு, கிளாஸ் பிரிட்ஜ். அங்க போய் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிக்கிறோம். வண்டி பறக்குது கைஸ்.
கைஸ் இப்ப நம்ம கரெக்டா எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இங்க உள்ள கிளாஸ் பிரிட்ஜுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து 900 கண்டி எக்கோ பார்க்குன்னு சொல்றாங்க. இது வந்து லாங்கஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ். இது வந்து 4612 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு கடல் மட்டத்துல இருந்து. இப்ப போட்டிருக்காம பாருங்க 4612 ஸ்கொயர் ஃபீட் கடல் மட்டத்துல இருந்து 4612 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்க இந்த இதுக்கு நம்ம இப்ப போறோம். உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி ஷேர் பண்றேன். இந்த ஆஃப் ரோட்ல நம்ம ஆடி ஆடி போயிட்டு இருக்கோம். ரோட பாருங்க எப்படி இருக்கு. இந்த ரோட்ல நம்ம ஆடி ஆடி முன்னாடி உட்காரவா. அந்த ஆஃப் ரோடு தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரோடு இருக்கு. ஆனா திரும்பி ஆஃப் ரோடு சொல்லி வாய மூடல. அதுக்கு முன்னாடி உடனே அடுத்த ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. guys இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஃப் ரோட ட்ரை பண்ணுங்க. வேற லெவல்ல இருக்கு. டோன்ட் மிஸ் த சான்ஸ். வயநாடு வந்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோடு கண்டிப்பா வந்துருங்க. இங்க இங்க எத்தனை வண்டி மொத்தம் உண்டுண்ணா? 231 வண்டி உண்டா? ஓகே ஓகே. இது இங்க உங்களுக்கு டிரைவர் பெர்மிட் எல்லாம் எந்த மாதிரி? பெர்மிட் வந்து ஸ்பெஷல் பெர்மிட். ஓகே ஓகே. அது வந்து ஆர்டிஓ வந்து கரெக்டா வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பெர்மிட். எக்ஸ்பீரியன்ஸ் 10 years எக்ஸ்பீரியன்ஸ். 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் இங்க வண்டியை ஓட்ட முடியுது. ஆர்டிஓ வந்து இங்க ஓட்டுறதை செக் பண்ணா. இங்க ஆர்டிஓ வந்து கீழ இருந்து ஏறுவாரு. முன்னாடி എங்கே ഓഫ് பண்ணாம വണ്ടി ഡ്രൈവിങ്ങിനൊക്കെ മറ്റേ റോഡ് ടെസ്റ്റ് പോകുമ്പോൾ അല്ലേ? അതെ. ഓക്കെ ഓക്കെ. ഇത് ലീഗലി വാലിഡ് അല്ല. പ്രശ്നം സോൾവ് ആക്കാൻ വേണ്ടിയിട്ട് ஓகே. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜா? ஓகே ஓகே. இங்க பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஒரு 6 பேர் வந்தீங்கன்னா ஜீப்புக்கு வந்து 1300 சார்ஜ் பண்றாங்க. இப்ப நம்ம அந்த பேக்கேஜ்ல வந்தனால பிரச்சனை இல்ல. அது மட்டும் இல்லாம நார்மலா வந்து கிளாஸ் பிரிட்ஜ் மேல ஏறக்கு ஒரு ஆளுக்கு 250 rupees சார்ஜ் பண்றாங்க. അവരൊക്കെ ഇപ്പൊ റീസെന്റ് ആയിട്ടാണ് അവര് മരിച്ചെന്ന് പറഞ്ഞേ. ഗവൺമെന്റ് இன்னைக்கு வரைக்கும் அப்ப நிறைய பாடி கிடைக்கலையா? കിടക്കും. ஓகே ஓகே. நீங்க எல்லாம் அந்த டைம் இங்கதான் ஊர்ல தானே எல்லாருமே? ഫുൾ ടൈം நம்ம 24 hours நம்ம வண்டி சர்வீஸ். எல்லாரும் ரொம்ப கஷ்டம் இருக்கலாம் ப்ரோ. இது ஆமா யாருமே நினைச்சு பாக்கல தானே இப்படி ஒண்ணு நடக்கும். ஆமா. தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த குழந்தைங்கெல்லாம் எவ்வளவு பேரு ரொம்ப கஷ்டம். நிறைய எல்லா ஊர்ல இருந்து ஹெல்ப் பண்ண வந்தாங்க தானே? ஆமா ஆமா. எல்லாம் நல்லா சப்போர்ட் ஆயிருக்கு. மொத்தம் எத்தனை பேர் மறைச்சிருக்காங்க? இது പൊളിറ്റിക്സ് மட்டும்தான். 300-400 എത്ര പേര്? ബ്രോ എല്ലാം കൂടെ എത്ര മരണം? അത് കറക്റ്റ് കണക്കില്ല. பாதியர் உடலே മൊത്തം പോയത്. பாதியர் உடல கிடைக்கல தானே? உடல் ചിലതെല്ലാം ഒരു കൈയുടെ വിരല് അന്തമാതിരി പീസിന്റെ പാർട്സ് ഫുൾ ബോഡി இந்த சூச்சிப்பாறை வாட்டர் ஃபால் சொன்னீங்கல்ல, அங்கெல்லாம் வந்துச்சு. கவர்மெண்ட் ஏதாவது இழப்பீடு தான் கொடுத்தாங்களா? கவர்மெண்ட் கொடுத்தது. அதனால உயிரே போய் லாரி வருது. லோடோட மாட்டாங்க. லோடோட தான் வரும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும்ல. டிம்போ டிம்போ லோடோட இந்த ரோட்ல வருதா? சரி. எல்லாரும் வர மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும்தான் வருவாங்க. பார்த்தாலே கார்த்தி அதெல்லாம் போம்ப போலாமா அந்த வழி? அங்க பாக்கலாமா? அது அங்க இப்ப வேற வீடெல்லாம் வந்தாச்சா? இல்ல, அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்காது. இனி வரவே செய்யாது. எதுவும் மொத்தமா வந்து அந்த இது மாதிரி இது தனுஷ்கோடி மாதிரி சரி அங்க வைக்க இது பண்ண இடம் பார்க்க முடியாது. அங்க ஆர்மி இருக்கு. இல்ல வெளியிருந்து பார்க்க முடியும். ஒரு பெய்லி பாலம் போட்டிருக்காங்க. 2 ஊருக்குமே கனெக்ஷன் வந்து இந்த பாலம் தான். அந்த பாலம் அடிச்சு போனதுனால அந்த பக்கம் க்ளோஸ் பண்றதுக்கு நமக்கு வேற வழி இல்லை. ஒரு பட்டாளம் வந்துட்டு ஒரு பெய்லி பாலம் போட்டிருக்காங்க. ന്യൂസിൽ കണ്ടായിരുന്നു. அதோட சேஃப்டிக்கு வேண்டி அவங்க டியூட்டிக்கு ஒரு வண்டி ஆளு இந்த
இது வெக்கேஷன் டைம் ஆனதுனால நிறைய ஆள் அங்க அது பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக നമുക്ക് പോണെങ്കിൽ ആ പാലം വരെ പോയിട്ട് വരണ്ടോ വലിയ பாலம் வர போயிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 250 rupees, சில்ட்ரனுக்கு பாத்தீங்கன்னா 100. அண்ட் இங்க வந்து சிப் லைன் எல்லாமே இருக்கு. சிப் லைன் 350, சிப் சைக்கிளிங் வந்து 250 rupees சார்ஜ் பண்றாங்க. அண்ட் நாங்க இந்த பேக்கேஜ்ல வந்தனால நமக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் இங்க ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க கேரளா கவர்மெண்ட். இங்க மேலேயே உங்களுக்கு கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு. அண்ட் கிரிக்கெட் விளையாடிக்கலாம், இது நிறைய வச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கஃபே இருக்கு. அதுல நமக்கு பிடிச்ச மாங்காய், பைனாப்பிள் எல்லாம் வச்சு இங்க வந்தாலே வழி ஃபுல்லா இந்த ஷாப் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. மாங்காய் வாங்க. இங்க வந்து எல்லாமே 10 rupees ஒரு பீஸ் 10. மாங்காய் சின்ன துண்டு தான் இருக்கும். அதுமே 10. இது என்னடா இது நான் பாத்துருக்கேன், சாப்பிட்டு நல்லா இருக்குமா? சின்ன தேங்காய் காரக்காய் இல்ல 10 rupees. மிளகு போடு நல்லா இருக்கா? இங்க கொள்ளலாம் ப்ரோ, பெரிய பீஸ். ஓ இதா ப்ரோ பெரிய பீஸ். ஒரு ரவுண்ட் பீஸ் எடுங்க ப்ரோ. எள்ளு பல போடு கேடா பழுத்து இருக்கு. ரவுண்ட் பீஸ். ஐயோ ஐயோ சே ஒன்னு மிஸ் ஆயிடுது. இப்படிதாங்க. ஓகே இதுல போடு ப்ரோ. என்ன ஒரு பீஸ் உண்டு? என்ன ஒரு பீஸ்? என்ன பிரச்சனை? നെല്ലിക്കുണ്ട്, പിന്നെ തേനെല്ലിക്കുണ്ട്. என்ன ரேட்டு? എല്ലാം പത്താം. തേനെല്ലി എല്ലാം ഒരു പീസ് പത്താം. തേനെല്ലിക്കാന്ന് പറഞ്ഞത് പഞ്ചസാര ഇല്ലേ? പഞ്ചസാര കറക്റ്റ് അറിയില്ലേ? അറിയില്ല അല്ലേ? നമ്മൾ കടയിൽ നിന്ന് വാങ്ങണേ, മറ്റേ ടിന്നില് വാങ്ങണേ. கேரட்டா எல்லாமே ஒரு பீஸ் பார்த்தா. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடி என்ஜாய் பண்ணலாம். இங்க நிறைய வச்சிருக்காங்க. இந்த ஸ்விங் இருக்கும் இங்க வந்தா, அதுவுமே உங்களுக்கு ஃப்ரீ தான். பாருங்க எவ்வளவு தூரம் போகுது. இப்போ வந்து நம்மளும் அந்த ஸ்விங்ல போக போறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். இப்போ பாருங்க, மேல பாருங்க, அப்படி கீழே பாருங்க. ஓகே ஓகே அதெல்லாம் பிடிக்கும். காலை மேல தூக்கணும். போக போறோம். பறக்கிறோம் பறக்கிறோம் பறக்கிறோம். இங்க பாரு இங்க பாரு. ஏய் போல இது போல போடு போடு என்ன போடு. ஏய் இப்பதான்டா போகுது, இப்பதான் போகுது. ஒன் மோர் கொஞ்சம் ஸ்பீடா ஸ்பீடா. போடாட்டு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் மேல பறக்கும்போது நல்லா இருந்துச்சு. வேற மாதிரி வேற மாதிரி. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டி தரேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து செப்பல் ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. செப்பல் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளும் போகணும். ஸோ கிளாஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் நடந்து போவோம். நிறைய நடந்து வந்துருக்காங்க. நம்ம நடந்து போய் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இந்த வரைக்கும் பயம் இல்லை, நார்மலா தான் இருக்கு. வெயில் அடிக்குது, அதனால கால் சுடல பத்தி. அது எதுனால? கூலிங் கிளாஸ் போட்டிருக்காங்களா? சன் பிலிம் போட்டிருக்கேன். ஒரு ஆட்டம் உண்டு ரைட்டா. ஆமா ஆட்டம் உண்டு. சஸ்பென்ஷன் வச்சிருப்பாங்க. பால ஒரு ஆட்டம் உண்டு. இது How can I love when I'm afraid to fall? Watching you stand
ஃபைனலி வந்து கிளாஸ் பிரிட்ஜை பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா எங்களை கேட்டீங்கன்னா இது ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். 250 ருபீஸ்க்கு ஒர்த்து கிடையாது. நான் வந்து சும்மா அதை விட எங்களை அந்த ஊஞ்சல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒர்த்தா இருந்துச்சு. இது ஏன்னா வந்து ரொம்ப பயமா இல்ல ப்ரோ, பயமா இல்ல கைஸ், நார்மலா இருந்துச்சு. சும்மா ஏதோ வியூ நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து அந்த பயம் இல்ல, அவ்வளவுதான். அப்புறம் நீங்க வந்தீங்கன்னா வீக் டேஸ்ல வாங்க. ஏன்னா இன்னைக்கு வீக் டேஸ்ல நாங்க வந்தனால கொஞ்சம் க்ரௌட் இல்லாம இருக்கு. வீக்கெண்ட்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா க்ரௌட் அதிகமா இருக்கும். போட்டோ எடுக்க முடியும். இன்னைக்கே போட்டோ எடுக்க முடியல, ஒரு கேங்கே வந்து நிக்குது. வந்தீங்கன்னா இன்னொரு இதுவுமே இருக்கு. அப்படி மேல ஏறி போய் அந்த மரத்துக்கு மேல பாக்கலாம். இதுக்கு மேல இருந்து ஒரு வியூ பாக்கலாம். நீங்க வந்தீங்கன்னா இதுவுமே ட்ரை பண்ணுங்க. எங்களுக்கு பெருசா வியூ பிடிக்கல, அதனால நார்மல் வியூவா தான் இருக்கு. அண்ட் இதை நம்ம என்ன சொல்லணும், இந்த ஸ்விங் ரைடு வந்து நாங்க வந்தனால இந்த காம்போ கூட தான் எங்களுக்கு கிடைச்சு. நம்ம அந்த பேக்கேஜ்ல வந்தனால காம்போல கிடைச்சு. மத்தபடி நீங்க ஸ்விங் ரைடு பாத்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இது தெரியாம போச்சு முதல்ல. நம்ம அதுல வந்தனால தான் காம்போ. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ரைஃபிள் ஷூட்டிங், ஆர்ச்சரி ஷூட்டிங் தான் வந்திருக்கோம். இங்க இருந்து இது பண்ணலாம். இங்க பேமெண்ட் வந்து 50 ருபீஸ் போட்டிருக்காங்க ரைஃபிள் ஷூட்டுக்கு. பட் நமக்கு இந்த காம்போ உண்டு, அதனால நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். கைஸ் இப்ப நம்ம ரைஃபிள் ஷூட் ட்ரை பண்ண போறோம். அடி ப்ரோ. அடி ப்ரோ. எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் இங்க வந்து ஆர்ச்சரி ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கு, அதுவும் வந்து விளையாடிக்கலாம். இதுக்குமே 50 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இங்க ஃபுட்பாலுமே இருக்கு. ஃபுட்பால் அடிடா. இங்க வந்துரு ப்ரோ. கைஸ் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். நம்ம அடிப்போம் கைஸ், பாருங்க. ஆளுக்கு மேல அடிக்கூட. ஸோ கைஸ் இப்போ நம்ம ரோப்ல ஏரியாக்கு போக போறோம். இங்கே ஆக்டிவிட்டி நிறைய இருக்கு. கிட்ஸ் மட்டும் இல்ல, எல்லாரும் விளாடலாம். ப்ரோ விளாடு ப்ரோ. டாஸ்க் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல ஜாலியா போலாம். அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஓகே. ஆனா விழப்பட விழுந்தா விட்டு. ஓகே அடுத்த கம்பியில நடக்கணும். ஓகே இதுல எங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணா அப்ப ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுதான்டா டாஸ்க். வா வா வா, உன்னால் முடியும். வா 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 வா, வந்தாச்சு. எந்த ஒண்ணு. சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே ஸ்டார்ட். ஓகே போலாம். ஸ்பீடு பத்தல. ஸ்பீடா போ ப்ரோ, ஸ்பீடா போணும். ஓகே எப்படி இருக்கு? அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அப்படி லைனா வரணும். ஓகே அடுத்த கம்பியில போலாம். போட்டு சரக்கு ஆடிட்டு கை பிடிக்காம அண்ணா கை பிடிக்காம இவன் எடுத்த கை பிடிக்காம போறோம். ஓகே இதான் ஹைலைட்டான திங்ஸ். இங்க பாருங்க, கை பேஷண்ட் வரைக்கும் நடந்து போற ஜாலியா. ஓகே பாரு. அவ்வளவுதான் கீழே அவுட். நீ அவுட். நான் வெளியே போ. அவுட். நீ அவுட். வா ப்ரோ பண்றாரு. இங்க பாரு. இதடா சாகசம், ஹேண்டிகேப் சாகசம். அது அவ்வளவுதான். அவுட். நீ அவுட். இனி நான் ப்ரோ லாஸ்ட். ப்ரோ இந்த ரோப் பிளே விளையாட போறேன். எப்படி இருக்குன்னு சொல்லு. இதுல பிடிக்காண்டாமா? அதுல பிடிக்காம வரலாம். நம்ம இது பிடிக்காம நல்லாதான் இருக்கு. இது வந்து பிடிக்கலாண்டே. குரங்குத்தைகள் காட்ட போகிறார். இது கிராஸ்ல நடக்குது. பிடிக்காம நடக்குது. இப்போ இதுதான் என்ன எப்படி தாண்ட போறீங்க நீங்க? தாண்டிடுவோம். இது பாயும் வயசு.
நில்லு ஒரு செகண்ட் நில்லு நிக்க மாட்டேன்னு சொல்லுது ப்ரோ அங்க பிடிக்க கூடாது, கயர்ல தான் பிடிக்கும். பவுலு நிக்கலடா, இது திரும்பல, இங்க பாரு, திரும்ப ஓகே. ஓகே வந்துட்டு ஓகே. ஒவ்வொரு இதுல பேலன்ஸ் பண்ணும்போது கரெக்டா இருக்கு. ஓகே வந்துட்டு முடியும். கமான் டைம் இஸ் கோயிங். அண்ணா இடிச்சுதாங்க. பல நிமிடங்களுக்கு பிடிச்சு காலத்துக்கு வைக்க வராங்க. அதான் வைக்க முடியலையே. நம்ம போய் அசால்ட்டா வராம பாருங்க, நம்மளாலதான் முடியல கைஸ். வயசாயிடுச்சு, ராயப்பனுக்கு வயசாயிடுச்சு கைஸ். கைஸ் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இது வயநாட்டுல ஒரு இடத்துல வந்து மண்ணு சரிஞ்சு வீடெல்லாம் அடிச்சுட்டு போச்சுல, ஒரு நைட்ல நடந்த சம்பவம். அந்த ஸ்பாட்ல தான் இருக்கும். அந்த இடத்த போய் பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு. தூங்கிட்டு இருந்த நேரத்துல நடந்தது கைஸ். இப்போதைக்கு இங்க யாரையுமே அலோவ் பண்ணல உள்ளாடி போறதுக்கு. இங்கே இருந்து நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு இங்க யாருமே ஃபர்ஸ்ட் இந்த டைம்ல வண்டி எதுவும் வெஹிக்கிள்ஸ் அலோட் பண்ணல. இப்போ வந்து நீங்க ஜஸ்ட் பாக்கலாம், இங்க இருந்து சைட்ல இருந்து நான் பாக்கலாம். அங்க பாருங்க, அங்க ஒரு வீடு இருக்கு பாருங்க. ரொம்ப அங்க கண்டிஷனை பாருங்க, அப்படி ரொம்ப இதா இருக்கு எல்லாம் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அங்க இருந்தே இடிஞ்சு விடுது. ரொம்ப லாங்ல இருந்து பார்க்கும்போது தெரியுது. ஆனா யாருமே உண்மையா எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க ஒரு நைட்ல இப்படி அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு. 300க்கு மேல மக்கள் இறந்துருக்காங்க. பாருங்க எவ்வளவு இதா இருக்கு. அத்திப்பட்டிங்கிற ஒரு ஊரு காணாம போன மாதிரி, இங்க இருந்த ஒரு ஊரும் காணாம போயிருக்கு. ரொம்ப இதாயிட்டு.